ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரில் பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். காசா நகரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இஸ்ரேல் இராணுவத்துடைய ரிசர்வேஷன், அவர்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த முடிவை இஸ்ரேலிய அரசு எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், சர்வதேச விவகாரங்களில் வல்லமை கொண்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ராதாகிருஷ்ணன், இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் இந்த போர் தொடங்கியதிலிருந்து சொல்லி வந்தது 2005 நாங்கள் காசாவிலிருந்து வெளியேறியவர்கள், எங்களுக்கு அங்கே நாடு பிடிக்க நிலம் பிடிக்க எந்த எண்ணமும் இல்லை, அதை ஆக்கியபை பண்ணுறதுக்கு எண்ணம் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் உலக அமைப்புகளில் சொன்னது. ஆனால் அதை மீறி இன்னைக்கு நாங்கள் கைப்பற்ற போகிறோம் காசா நகரத்தை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனது இம்ப்ளிகேஷனாக நீங்கள் பார்ப்பது என்ன? மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுவரை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு நாள் இந்த போர் நிறுத்தம் வரும், அதன் பிறகு இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் ஒரு விடிவெளி வரும் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ அந்த ரியல் எஸ்டேட்டை அப்படியே கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்து இஸ்ரேல் அதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ கேபினெட்டினுடைய அந்த ஒத்துழைப்பும் வந்தாயிற்று. ஆனால் இதுல வருகின்ற பிரச்சனை என்னவென்றால், நான் உங்களுடைய ஷோல அன்னைக்கு சொன்னதுதான், அந்த கொலாப்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதாவது உலகத்துல ஒரு ரூல்ஸ் படி ஒரு விஷயம் நடைபெற்றுக் கொண்டது. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் இருந்தது, ஐநா சபை இருந்தது, ஒரு ஐசிசி என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய கேட், அதே மாதிரி WTO, இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது வர்த்தகத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு நம்மளுடைய அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரையான எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருந்தது. அந்த அமைப்புகளுக்கு முழுக்க முழுக்க பேக்கிங் அமெரிக்காவிலிருந்து வருகிறது, பாக்கி ஐரோப்பிய நாடுகள் பேக் பண்ணுது. இப்போ அதெல்லாம் கொலாப்ஸ், ட்ரம்பினுடைய இந்த புது வேர்ல்ட் ஆர்டர்ல அதெல்லாம் கொலாப்ஸ் ஆனதுனால இன்னைக்கு இஸ்ரேல்ல இதை தாண்டி இப்ப பெஞ்சமின் நேத்தன்யாஹூ என்ன நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானை தாக்கி கொண்டு நிச்சயமாக ஈரானே ஒரு ஃபெயில் ஸ்டேட்டாக மாற்றிவிட்டால் எனக்கு இந்த போர் இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாசங்கள் நீடித்து போகலாம் என்று நினைத்தார். அது நடக்கவில்லை. அங்க போய் அடிச்சு நீங்க திருப்பி கஜாமி தான் அடிச்சுட்டாங்கிறது தான் தகவலாக இருக்கிறது. ஏன்னால் நமக்கு இஸ்ரேலுக்குள்ளால ஆக்சஸ் கிடையாது. அந்த ஈரானுடைய பதில் தாக்குதல் என்ன நடந்துச்சு என்று நமக்கு இன்னும் முழு விளக்கங்கள் கிடையாது. அப்போ இந்த போர் நீடிக்க வேண்டும், ஏதாச்சும் ஒரு இடத்துல போர் நீடிக்க வேண்டும், அப்பதான் இவர் அதிகாரத்தில் இருக்க முடியும். இதுதான் நேத்தன்யாஹூனுடைய ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது எவ்வளவு ஒரு சினிக்கல் பர்சன் இருக்கிற ஒரு நபர், ஒரு பிரதமர், அந்த பிரதமர் மக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்ப இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உலகத்திலேயே மிக மிக கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமா என்ற ஒரு நபர். அந்த நபர் கவுண்டர் ப்ரொடக்டிவா இது மாறாதா? ஏன்னா ஈரான் ஆபரேஷனுக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியில ஒரு பேர் ஆதரவு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா காசால அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் தொடர, இந்த ஆபரேஷன்ஸை விசாரணை செய்ய அங்க களத்துல இஸ்ரேலிய மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தான் நம்ம பார்க்கின்றோம். கண்கூட அதை பார்க்க முடிகிறது. அங்க எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மக்கள் பெருந்திரளா இஸ்ரேலிய மக்களே போராடுறாங்க. அதை தாண்டி இஸ்ரேல் இதை முன்னெடுக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிகார வெறிதான், வேற ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் கான்ஸ்டன்டாக ஒரு போர் தேவைப்படுகிறது. ஜோர்டானுடன் போர் தொடுத்தார்கள், சிரியாவை ஏறியடித்தார்கள், லெபனானை ஏறியடித்தார்கள், அதன் பிறகுதான் ஈரான்ல அடிக்கிறார்கள். அப்ப இந்த பாக்கி இருக்கின்ற போர்களுக்கெல்லாம், அதாவது ஜோர்டனை அடிக்கும் போதும், அதே மாதிரி சிரியாவை அடிக்கும் போதும், லெபனானை அடிக்கும் போதும் எல்லாம் பெரிய ஒரு எதிர்வினை அந்த மக்கள் ஆட்டினார்கள். இதுல இன்னொரு விஷயம் நான் பார்க்க வேண்டியதுனால, இன்னமும் அந்த பிணை கைதிகள் ஹமாஸ் எடுத்து சென்ற நபர்களில் பல நபர்களும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அப்கோர்ஸ் ரொம்ப எமாசியேட்டடாக, சாப்பாடு கிடைக்காதனால ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை நான் மீட்டுக் கொண்டு வருவேன் என்றதுதான் இன்னமும் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது சில மக்கள் நம்புவதாகத்தான் தெரிகிறது. பெரும்பாலான மக்கள் அதை நம்பவில்லை. அதனாலதான் இன்னைக்கு பெரிய ப்ரொடெஸ்ட் உலகமெம்பாடும் இன்க்ளூடிங் டெல்-அவிவ்ல நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பேச்சுவார்த்தைகள் மூலியமாக எவ்வளவோ நபர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போர் மூலியமாக 2.5 வருட காலத்தினுடைய இந்த போர் மூலியமாக 8 பேரை மட்டும்தான் மீட்டெடுத்திருக்கிறார்கள். ஆனால் நெகோசியேஷன்ஸ் மூலமாக, அது அமெரிக்கா
முன்னின்று நடத்தினாலும் சரி, கத்தர் முன்னின்று நடத்தலாம் சரி, 140க்கு மேல இருக்கின்ற நபர்களை அவர்கள் பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இவ்வளவு செய்து கூட இஸ்ரேலுக்கு மக்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் அங்க இருக்கின்ற அதிகார வர்க்கத்துக்கு இல்லை என்றால் ஆட்சியில் இருக்கின்ற நபர்களுக்கு நீடிக்க வேண்டும் என்றால் போர் தேவைப்படுகிறது. அதனால்தான் இது மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி திரு ராதாகிருஷ்ணன். ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரி பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.